இன்னைக்கா சிக்கன் பண்ண போறேன். சிக்கன் கிரேவி. சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு பட்டை போட்டாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு போடுறோம். சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டு நல்லா தண்ணி வரும். அது நல்லா வத்துற அருதி நல்லா வேகட்டும். வெந்த உடனே இந்த தூளெல்லாம் போடணும். சோம்புத்தூள், சீரத்தூள், மஞ்சத்தூள், பாதாம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை அரைச்சிருக்கு. இதை லாஸ்ட்ல ஊற்றணும். இது மெயினா அல்சர் உள்ளவங்க பாவம், அவங்க சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கும் உரப்பு இல்லாம அது மாதிரி செஞ்சு கொடுங்க. மிளகு கூட நீங்க போட வேண்டாம். மிளகு போட்டாலும் அவங்களால சாப்பிட முடியாது. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். காரம் இல்ல நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அருமையா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு கரைக்கியாச்சு. இப்ப இந்த தூளை போடுவோம். சோம்புத்தூள், சீரத்தூள், மஞ்சத்தூள். வேற எதுவும் போட வேண்டாம். அதுக்கு மிளகு தூள்லாம் போட்டுறாதீங்க. அல்சர்காரனால சாப்பிட முடியாது. குழந்தைகளும் சாப்பிடாது காரமா இருந்தா. தண்ணி ஊற்றி வேக விடுவோம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். கறி நல்லா கொதிச்சு வெந்த உடனே இந்த மசாலையை ஊற்றி இறக்குவோம். தேங்காய், பாதாம்பருப்பு, கருவேப்பிலை 3 அரைச்சிருக்கு. மிளகாயோ, மிளகாத்தூளோ, பச்சை மிளகாயோ எதுவும் போடல. இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு. எவ்வளவு தண்ணி ஊற்றணும் எல்லாம் வத்தி வச்சு பாருங்க. இப்ப இதை அரைச்சது அதுல ஊத்துறோம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு மட்டும் பாருங்க. உரப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. உரப்பு இல்லாம எல்லாமே சமைச்சு சாப்பிடலாம். கொத்தமல்லி தழை பாருங்க எவ்வளவு கிரேவியா சூப்பரா வந்திருக்கு. அல்சர் பேஷண்ட்காரர்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாம இருப்பாங்க பாவம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு கொடுத்தாக்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். உப்பு போட்டாச்சு. இது சப்பாத்தி, சுகர் காரெல்லாம் சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த கிரேவி வச்சு சூப்பரா இருக்கும். பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த கறியை போட்டு நல்லா பிசைஞ்சு காரம் இல்லாம ஊட்டலாம்.